رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. Respected principal, doctors, subjects and teachers, I welcome all of you with Islamic greeting. Assalamu alaikum. Today is my topic on drug addict and cancer awareness. Most of the time, display okay, I will come there. It is very easy. சரி, இப்போ எல்லாருக்கும் இந்த பிரசன்டேஷன் தெரியும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Myself Dr. Yasir Arfat. I have completed my Doctor of Medicine from Pune. So after that diploma and certificate courses ಎಲ್ಲ ಸೇರಿಸಿರ್ತೀನಿ different universities. இன்னைக்கு மெயின் கான்செப்ட் ஆக்சுவலி இந்த சிஸ்டம் சரியில்லை, அதனால இந்த ப்ரொஜெக்டை வந்து கொஞ்சம் தப்பாக காமிச்சிட்டு எல்லாமே அதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாம் சொல்லி. பேசிக்கலி என்னன்னாக்கா ஒரு ஃபேமஸ் ப்ரோவர்ப் இருக்கு, இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி. வெல்த்னாக்கா காசு பணம் அதெல்லாம் வெல்த், அதெல்லாம் வந்து ஒரே நாளில் போயிடுச்சுனாக்கா ஒரு பெரிய எதுக்கு லாஸ் ஆகல. இஃப் ஹெல்த் இஸ் லாஸ் சம்திங் இஸ் லாஸ், ஆனால் எங்களுடைய ஹெல்த் வந்து டே பை டே டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குனாக்கா ஓ ரியலி வி ஆர் லூசிங் சம்திங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இஃப் கேரக்டர் இஸ் லாஸ் எவ்ரிதிங் லாஸ், ஆனால் எங்களுடைய கேரக்டரே லாஸ் ஆகிட்டா எல்லாமே லாஸ் ஆன மாதிரி. இப்போ இன்னைக்கு என்னுடைய டாக் என்னன்னாக்கா ட்ரக் அடிக்டஸ் கேன்சர் பற்றி நான் பேச போகிறேன். அதோடைய ஹாஃப் ஸ்பீச் வந்து ட்ரக் அடிக்ட் பற்றி இருக்கும், ஒரு ஹாஃப் ஸ்பீச் வந்து கேன்சர் எப்படி வருதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த ஆல்கோஹால் சாப்பிட்றது, சாராயம் சாப்பிட்றது, இது நீங்கள் பார்த்தா ஃப்ரீக்கு எதுவுமே கிடைக்காது. ஸ்டார்டிங்கில் எல்லாம் வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து தான் சாராயம் சாப்பிட்றதோ பீடி சாப்பிட்றதோ ஸ்மோக்கிங் எல்லாமே வாங்குறது காசு கொடுத்து தான் வாங்க போகிறோம். ஸோ ஸ்லோலி என்ன ஆகுனாக்கா வெல்த் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ வந்து எவ்வளோ பேரில் வீட்டில் வந்து அவங்க அப்பா சாராயம் சாப்பிட்றாங்க, அவங்களுடைய ஃபேமிலியுடைய நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா டே பை டே எக்கனாமிக்கலி வந்து அவங்க லாஸ் ஆகிட்டே போவாங்க. அதே மாதிரி வந்து ரெண்டாவது ஹெல்த், நல்லா இருக்கிற வந்து சாராயம் சாப்பிட்டாலும் கொஞ்சமாக டே பை டே வந்து அவங்க ஹெல்த் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் காலேஜ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்யணும், நல்லா ட்ரெஸ்ஸிங் செய்யணும், இதெல்லாம் வந்து எங்களுடைய முடி நல்லா இருக்கணும், எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக வந்து வரதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஆனால் யார் வந்து சாராயம் சாப்பிட்றானோ ஆல்கோஹால் சாப்பிட்றானோ அவங்க போட்டிருக்கிற லுங்கி வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது, அவங்க எங்கே படுத்திருக்கான் எங்கே விழுந்திருக்கான் அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த சாராயத்தில் முதல்ல போகிறது வெல்த், யாருமே ஃப்ரீ கொடுக்க மாட்டான். முதல்ல போகிறது காசு, ரெண்டாவது ஹெல்த், மூணாவது கேரக்டர். இந்த சாராயத்தை சாப்பிட்டா இந்த ஆல்கோஹால் சாப்பிட்டா மூணுமே போயிடும். முதல்ல போகிறது காசு, ரெண்டாவது வந்து ஹெல்த், மூணாவது கேரக்டர். இப்போ வந்து ரெண்டு வீடு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு வீட்டில் வந்து கேன்சர் பேஷண்ட் இருக்கு, இன்னொரு வீட்டில் வந்து ஒரு சாராயம் சாப்பிட்றவங்க ஒரு ஆல்கோஹால் அடிக்ஷன் இருக்கான்னு வச்சுருக்கேன். எங்களுக்கு கம்பேர் பண்ணால் எங்களுடைய மைண்டில் என்னன்னாக்கா கேன்சர் வந்து ஒரு பெரிய வியாதி. ஸோ அதனால வந்து அவங்க வீட்டுக்கு நாங்கள் போகிறோம், அவங்களுக்கு ஹெல்ப் செய்கிறோம், அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம், அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் அவங்களுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறோம் இல்லையா, தேவைப்பட்ட ட்ரீட்மெண்ட்காக நாங்கள் காசு கொடுக்குறோம். ஆனால் இன்னொரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் வந்து ஒரு ஆள் சாராயம் சாப்பிட்றோம், அவங்களுக்கு எப்போவுமே நாங்கள் வந்து உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மைண்டில் வராது. ஏன்னா அந்த சாராயம் சாப்பிட்றது ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வியாதி மாதிரி நாங்கள் அக்செப்ட் எங்கள் மைண்டில் பண்ணல. ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தான் ஜாஸ்தி நீடு, அவங்களுக்கு தான் ஹெல்ப் தேவை. அவன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு சாராயம் சாப்பிட்டுக்கிட்டு அவனும் வந்து பாதிக்கப்பட்டு இருப்பான், அவங்க வைஃப் அவங்க குழந்தைங்க, அதனால அவங்க ஊரே வந்து பிரச்சனைகள் வரும். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா கேன்சர் யாராவது இருந்தால் ஒரே ஒரு கேன்சர் ஆளுக்கு தான் வந்து அந்த பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கப்புறம் அவன் செத்துட்டா முடிஞ்சிச்சு. ஆனால் இவன் சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டா நாங்கள் செத்துடுவோம், தெரியுதா? ஸோ மோர் டேஞ்சரஸ் எது, யாருக்கு ஜாஸ்தி கான்சென்ட்ரேஷன் பண்ணோம்னாக்கா இந்த யார் வந்து ஆல்கோஹால் சாப்பிட்றாங்களோ சாராயம் சாப்பிட்றாங்களோ அவங்க மோஸ்ட்லி நாங்கள் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணோம். ஏன்னா இதுக்கு சாராயம் சாப்பிட்றான், நாளைக்கு இவதான் வந்து அப்புறம் வந்து கேன்சராக வந்து இதுக்கு மாறுறோம். ஆல்கோஹால்
is an addiction, not a habit. Addiction என்ன, habit என்னன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சாராயம் சாப்பிடும்போது எல்லாமே வந்து நான் உலகத்திலேயே பெரிய குடிக்காரே ஆகணும்னு சொல்லி யாருமே குடிக்கிறது இல்லை. ஸ்டார்ட் பண்றதே ஃபன். வாடா ரொம்ப பேஜார் லெக்சர்லாம் கேட்டோம், சும்மா லைட்டா டச் பண்ணலாம்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்றது. இன்னைக்கு நல்லா வந்து மேரேஜ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டோம், இன்னைக்கு ஃபுல்லா ஒர்க் செஞ்சிட்டோம், இன்னைக்கு எக்ஸாம் இன்னைக்கு முடிஞ்சிச்சு, ஈவினிங்ல வாடா மச்சான் போலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்றது. அதுதான் சொல்றது ஃபன்னு சொல்லி. புரியுதா? யாருமே வந்து நான் உலகத்திலே பெரிய குடிக்காரே ஆகணும், நான் வந்து NH48 ரோட்ல வந்து அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லி யாருமே ஸ்டார்ட் பண்றது இல்லை. ஆனா இந்த ஃபன் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹேபிட்டா மாறுது. ஏன்னா ஹேபிட் அது இல்லாம இருக்க முடியல. இந்த மொபைல் வந்து இன்னைக்கு ஒரு ஹேபிட், அது இல்லாம நீங்க இருக்க முடியல. அதே மாதிரி தான் சாராயம் சாப்பிடுறது, வேற இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்தா முதல்ல ஸ்டார்ட் ஆகுறது ஃபன் தான், அதுக்கப்புறம் ஹேபிட்டா மாறுது, அதுக்கப்புறம் அது வந்து அடிக்ஷனா மாறுது. அடிக்ஷன் என்னன்னாக்கா நீங்க நினைச்சாலும் அதுல இருந்து வெளியே வர முடியாது. அதுக்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் தேவை. ட்ரீட்மெண்ட் பண்ணாம அதுல சாராயம் யார் சாப்பிடுறாங்களோ ஆல்கஹால் அடிக்ஷன் வெளியே வர முடியாது. சோ இது ஸ்டார்ட் ஆகுறது ஃபன், அதுக்கப்புறம் ஹேபிட், அதுக்கப்புறம் தான் அடிக்ஷனா மாறும். சாராயம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் ஆர் லைக் ஓபியம், தெரியுமா? அஃபியூம் சொல்வாங்க உருதுல. ஓபியம் இருக்கு, ஹீரோயின் இருக்கு, ஹங் இருக்கு, அப்புறம் ஸ்மோக்கிங் சாப்பிடுறது, கஞ்சா சாப்பிடுறது, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு. கோரக்ஸ் சிரப், இது காஃப்காக வந்து கோரக்ஸ் சிரப் சாப்பிடுறதுக்கு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க, கோரக்ஸ் சிரப்னு சொல்லி காஃப்காக. அது கொஞ்சம் ஜாஸ்தி டோஸ் பண்ணிட்டா நல்லா தூக்கம் வந்துடும். அது அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு சாராயம் வந்து வாங்கினா எவ்வளோ காஸ்ட், கோரஸ் சிரப் எவ்வளோ காஸ்ட்னு சொல்லி அந்த கோரஸ் சிரப் வந்து சாப்பிட்டு அடிக்ஷனாக மாறிடுவாங்க. அது ஒரு அடிக்ஷன் தான். அதே மாதிரி தான் வந்து அயோடெக்ஸ் பாம், எவ்வளோ பேருக்கு வந்து அந்த அயோடெக்ஸ் பாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல்லே அடிக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுல அடிக்ஷனாக மாறிடுவாங்க. இப்போ எல்லாம் லேட்டஸ்டாக என்ன போயிட்டு இருக்குன்னா ஃபெவிகால் போயிட்டு இருக்கு. ஃபெவிகால் எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஸ்மெல் பண்றது. இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ் இருக்கு. அடிக்ஷன் வந்து ஒரு ஆல்கஹால் மட்டும் கிடையாது, டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அடிக்ஷன்ஸ் ஆர் தேர். அதே மாதிரி இப்போ அலோபதிக் மெடிசன்ஸ் இருக்கு. அந்த மெடிசன்ஸ்லயும் எவ்வளோ மெடிசன்ஸ் அடிக்டடா இருக்கு. பெயின் கில்லர் சாப்பிடுறது, தூக்க மருந்துகள் சாப்பிடுறது, ஒரு டோஸ்க்கு அப்புறம் ஜாஸ்தி சாப்பிட்டா அதெல்லாம் பிரச்சனைகள் வரும். அந்த மெடிசன்ஸ் வித்தவுட் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் நீங்க சவுதி அரேபியாக்கோ, துபாய்க்கோ, சிங்கப்பூர் எடுத்துட்டு போனா இமிடியட்டா உங்களுக்கு வந்து ஹேங் பண்ணிடுவாங்க. அது பேன் இந்த இடத்துல. அது எல்லாமே அடிக்ஷன் இருக்கு, அது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எதுக்கு சார் இந்த மாதிரி சாராயங்கள் சாப்பிட்டா வெளியே ஈஸியா வர முடியாதுன்னாக்கா, ஒரு அடிக்ஷனா மாறிட்டா அவங்களுக்கு வந்து அதுல இருந்து வெளியே வரணும்னாக்கா வித்ட்ராவல் சிம்டம்ஸ் வரும். என்ன சார் வித்ட்ராவல் சிம்டம்ஸ்னாக்கா, இப்போ வந்து ஒரு ஆள் வந்து 8 மணிக்கு சாராயம் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, டெய்லி 8 o'clock நம்ம சாராயம் சாப்பிடுறோம். ஆனா வந்து 8 o'clock நெக்ஸ்ட் டே வந்து அது விட்டமின் அந்த சாராயத்துக்காக காசு இல்லை, இல்லைன்னா பாட்டில் இல்லைனாக்கா அதுக்குள்ள ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் வரும். அவங்க பிரெயின் வந்து அந்த டைம்ல டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணும். அது அந்த டைம் அந்த சாராயம் கிடைக்கலனாக்கா அதுக்குள்ளே ஒரு பெரிய சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் உடைய பேர் தான் வித்ட்ராவல் சிம்டம்ஸ். புரிஞ்சா? என்னன்னாக்கா கை கால் வலிக்கும், பசி இல்லை, வாங்க அந்த டைம் சிகரெட் இல்லனா ஆல்கஹால் அந்த டைம் வந்து கிடைக்கலனா அவங்களுடைய பிரெயின்ல இருந்து சம் கெமிக்கல்ஸ் வந்து வெளியே வரும். அந்த டைம் அந்த சாராயம் கிடைக்கலனாக்கா ஒரு பெரிய ஒரு பாடிக்குள்ள சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் உடைய பேர் தான் வித்ட்ராவல் சிம்டம்ஸ். என்ன வரும், கை கால் உதறது, பசி இல்லை, குழப்பமா இருக்கும், டென்ஷனா இருக்கும். அந்த டைம் அவன் என்ன செய்யறான்னு சொல்லி அதுக்கு தெரியாது. ஸோ அதனால போய் அவன் குடிச்சுக்குவான். ஸோ இதுக்கு பேர் தான் சொல்றது வித்ட்ராவல் சிம்டம்ஸ். புரிஞ்சா? ஏன்னா எல்லாமே நீங்க வந்து எங்ககிட்ட கூப்பிட்டு வருவாங்க பேஷண்ட்டுக்கு, சார் எங்களுக்கு இந்த பையன் வந்து சாராயம் சாப்பிட்றான் சார், எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் சார், எவ்வளவோ திட்டி பார்த்துட்டோம் சார், எவ்வளவோ நாங்கள் அடிச்சு பார்த்துட்டோம், ஆனால் வந்து இவன் திருந்தலைன்னு சொல்லி நாங்கள் ஒரே கேள்வி கேட்போம், நீங்க சொல்லி அவன் திருந்தலை, நாங்கள் சொல்லி இங்கே திருந்து போறோம். புரியுதா? கவுன்சிலிங் வேற, கவுன்சிலிங் ஒரு அளவுக்கு தான் வேலை செய்யறாரு. கவுன்சிலிங்ல எல்லாமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை
அவங்களுக்கு வர விட்ரோவல் சிம்டம்ஸ் நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டா கண்டிப்பா அவங்க சாராயம் சாப்பிடுறதோ வேற ட்ரக்ஸ் சாப்பிடுறதோ விட்டுடுவாங்க. சரி, எந்த மாதிரி விட்ரோவல் சிம்டம்ஸ் வரும்னாக்கா சாராயம் சாப்பிடுறோம் அந்த டைம் வந்து அந்த சாராயம் கடிக்கலனாக்கா ஆன்சைட்டி, கோவம் வரும், இர்ரெகுலர் ஹார்ட் பீட் வந்து இர்ரெகுலர் ஆயிடும், ட்ரிமர், கை கால் உதறது, பசி இல்லை, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி ஸ்மோக் கரெக்டா வந்து டெய்லி வந்து ஒரு ஆள் வந்து ஸ்மோக்கிங் பண்றாங்க, ஒரு பர்టిక్యులர் டைம்ல ஸ்மோக்கிங் பண்றாங்கனாக்கா அந்த டைம்ல அவன் ஸ்மோக் பண்ணலனாக்கா பசி, ஆன்சைட்டி இருக்கும், ஸ்லீப், தூக்கம் வராது, டிப்ரெஷன்ல போயிடும். புரியுதா? அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்மோக் பண்ணா நல்லா தூக்கம் வரும். அந்த மாதிரி விட்ரோவல் சிம்டம்ஸ் வரும். அதனால தான் அவன் ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து எண்ட் பண்ண வேண்டியது. அதே மாதிரி தான் டபாக்கோ சாப்பிடுறது, கஞ்சா சாப்பிடுறது எல்லாமே அவங்களுக்கு வந்து அவங்க என்ன செய்யணும்னு எதுவுமே புரியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த கஞ்சா சாப்பிடுறவங்க வந்து டைரக்டா அவங்க வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா மர்டர் பண்ணுவாங்க. இப்போ பெரிய பெரிய நீங்க மூவிஸ்ல எல்லாம் பார்க்கலாம், யாராவது கொல்லனாக்கா யாராவது மர்டர் பண்ணனாக்கா இந்த மாதிரி அடிக்ஷன் பண்ணுவாங்க. நீ வந்து மர்டர் பண்ணிட்டு வா, நான் உங்களுக்கு ஹீரோயின் கொடுக்குறேன், இது வந்து கஞ்சா கொடுக்குறேன், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. புரியுதா? ஏன்னா அவங்களுடைய பிரெயினுக்கு என்ன தெரியும் அந்த கூட்டம் அவங்க கிட்ட இருக்கும். புரியுதா? அதுக்கு பேர் தான் விட்ரோவல் சிம்டம்ஸ். சரி, ஒரு காமன் விட்ரோவல் சிம்டம்ஸ் இந்த மாதிரி ஆல்கஹால் சாப்பிட்டாலோ கஞ்சா சாப்பிட்டாலோ ஸ்மோக்கிங் பண்ணாலோ என்ன இருக்கும்னாக்கா இந்த மாதிரி ஹார்ட் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகிடும், பிரீத்திங் ஜாஸ்தி ஆகும், ரீஹைட்ரேஷன் ஆகும். அதே மாதிரி தான் வந்து சம்திங் வந்து டிம்னஸ், அந்த மாதிரி ட்ரிமர்ஸ் எல்லாம் இருக்கு. சரி, இந்த மாதிரி ஆல்கஹால் சாப்பிட்டா ஒரு பர்சனல் எஃபெக்ட் இருக்கு, ஒரு சோஷியல் எஃபெக்ட் இருக்கு. எங்களுக்கு என்ன பாதிக்குனாக்கா பிரெயின் வந்து டேமேஜ் ஆகும். ஸ்லோலி என்ன ஆகும்னாக்கா எங்க லாஸ் ஆஃப் மெமரி, எங்களுடைய மெமரி பவர் என்ன ஆகும்னாக்கா ஸ்லோலி ரெடியூஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இம்யூனிட்டி பவர் கம்மி ஆயிடும். இம்யூனிட்டி பவர் எதுனாக்கா பாடிக்குள்ள எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வராம தாக்குற ஒரு பவர் எங்க பாடிக்குள்ள இறைவன் இன்பில்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. அதுடைய பேர் தான் அதுக்கு பேர் தான் இம்யூனிட்டி பவர் சொல்லுவாங்க. இந்த சாராயம் சாப்பிட்டா, இந்த ஆல்கஹால் சாப்பிட்டா எங்க இம்யூனிட்டி பவர் டிக்ரீஸ் ஆயிடும். அதனால என்ன ஆகும்னாக்கா செஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆகுறது, அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஆகுறது. அந்த மாதிரி லிவருக்கு போன அந்த ஆல்கஹால் ஹெப்பாட்டிஸ், லிவர்ல இன்ஃபெக்ஷன், ஹெப்பாட்டோமெகாலி, லிவர் பெரிஸ் ஆகுறது, லிவர் ஃபெயில் ஆகுறது. அதே மாதிரி தான் வந்து எய்ட்ஸ், ஹெச்ஐவி, டிபி, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஈஸியாக வந்து உள்ளே வந்துடும். அதே வந்து ஒரு ஆல்கஹால் பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தால் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து பிபி அப்நார்மல் ஆகிடும், கேஸ்ட்ரிக் பிரச்சனை, எவ்வளோ டிசீஸுடைய அப்படியே லீஸ்டே இருக்கு இந்த சாராயம் சாப்பிட்டா வியாதி என்னென்ன வரும்னு சொல்லி. இதெல்லாம் வந்து ஒரு பர்சனல் எஃபெக்ட். நான் சாராயம் சாப்பிட்டா எனக்கு என்ன பிரச்சனை அந்த மாதிரி. ரெண்டாவது சோஷியல் எஃபெக்ட்ஸ். சோஷியல் எஃபெக்ட்ஸ்ல கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ். இப்போ நீங்க ஒரு டேட்டா எடுத்தாங்க, உலகத்திலேயே வந்து ஒரு 60 to 70% கிரிமினல் இருக்காங்க இல்லையா? மர்டர் பண்றவங்க, பாக்கெட் அடிக்கிறவங்க, புரியுதா, குழந்தைங்களுக்கு வந்து கிட்னாப் பண்றவங்க, அவங்க வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் டேட்டா நீங்க எடுத்து பார்த்தா அவங்க ஏதோ ஒரு அடிக்ஷன்ல வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஆல்கஹால்ல, இல்லைன்னா ஓபியம்ல, கஞ்சால. ஏன்னா இவங்ககிட்ட தான் வந்து இந்த மாதிரி வேலை வாங்க முடியும். புரியுதா? ஸோ கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ். நீங்க இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், அவங்க வந்து அந்த வைஃப் வந்து அப்படியே வெட்டி சென்னையோடைய நியூஸ் வெட்டி வந்து எல்லாம் கட் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஏன்னா ஆல்கஹால். ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு நியூஸ், ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து மர்டர் பண்ணியிருக்கான். ஏன்னா சாராயம் சாப்பிட்டு அவன் வந்து ஒரு 3 years ஒரு பேபிக்கு மர்டர் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் கேட்டா இல்லை எனக்கு வந்து தெரியல, நான் சாராயம் சாப்பிட்டுருந்தேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். நான் அன்னைக்கு ஒரு ஸ்பீச்சில் ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னேன். நான் பூனால எம்டி பண்ணும்போது அந்த ஆர்மி அங்கே தான் இருக்கும், எல்லாமே ஆர்மி ட்ரைனிங் சென்டர் பூனால தான் மீன் இருக்கும். ஒரு ஆர்மி பையன் வந்து அவங்க அம்மா கூப்பிடுறாங்க பூனாக்கு, பாப்பா இந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துன்னு சொல்லி. அவன் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அம்மா கிட்ட வரான். அதுக்கப்புறம் என்ன பண்ணானாக்கா, சரி அம்மா வர நல்லா அழுகுறாங்க, சாப்பிட்டுட்டு நைட்டில் வந்து நல்லா சாராயம் சாப்பிட்டு அவன் தூங்கிடுறான். இந்த பையனுக்கு தெரியல அப்புறம் என்ன ஆகும்னு சொல்லி. மார்னிங் பார்த்தா அவங்க அம்மாக்கே அவனே ரேப் பண்ணி அவனா மர்டர் பண்ணிருக்கான். ஸோ இந்த சாராயம் சாப்பிட்டப்போ எங்கள் பிரெயினுக்குள்ளே ஒரு பாட்டு இருக்குங்க, அதுக்கு பேர் வந்து இன்ஹிபிலிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சென்டர் தான் டிசைட் பண்ணி வைக்கிறது யார் எங்கே இருக்கு, என்ன பேசுறேன், எப்படி இருக்கு எல்லாமே. இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா இப்போ வந்து ரொம்ப இதாக உட்காந்துட்டு இருக்கீங்க,
அதே வீட்டுக்கு போனாலும் ஒரு சினிமா சொல்றது இந்த மாதிரி உட்கார மாட்டேங்குது, டிஃப்ரெண்ட். புரியுதா? இப்போ வந்து எல்லாமே டிசைட் பண்ணி யார் வைக்கிறதுனாக்கா இந்த ஒரு இன்ஹிபிலிட்டி சென்டர் தான் டிசைட் பண்ணி வைக்கிறது. அம்மா கிட்ட எப்படி பேசணும், அப்பா கிட்ட எப்படி பேசணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணும். புரியுதா? இது எல்லாமே வந்து இந்த இன்ஹிபிலிட்டி சென்டர் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஆனா இந்த சாதனம் சாப்பிட்ட உடனே, இந்த ஆல்கஹால் சாப்பிட்ட உடனே அந்த இன்ஹிபிலிட்டி சென்டர் போய் பிளாக் பண்ணிடும். பிளாக் பண்ண உடனே நாங்க என்ன செய்யறோம், எங்கே இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி எங்களுக்கே தெரியாது. அதனாலதான் எவ்வளவு பிரச்சனைகள் வருது. ஆக்சிடென்ட் ஆகுது, மர்டர் பண்றாங்க, ரேப் பண்றாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் மாதிரிதான் ஆகுது. இப்போ கேங் ரேப் எவ்வளவு பேர் இப்ப நீங்க பார்த்து இந்தியாவிலே வந்து எவ்வளவு கேங் ரேப் ஆயிருக்கோ, நீங்க டெட்டா எடுத்து பார்த்தா எல்லாமே வந்து நைட்டு சாதனை சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க, அவங்க தான் ரேப் பண்ணாங்க, அவங்க தான் மர்டர் பண்ணாங்க. ஸோ இது வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், டொமெஸ்டிக் வயலன்ஸ், வீட்டில் வந்து கொண்டாட்டி அடிக்கிறது, குழந்தைகளுக்கு அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிக்கிறது, இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ், ஆக்சிடென்ட்ஸ். நீங்க பாருங்க, ஆக்சிடென்ட் இருந்தா மோஸ்ட்லி வந்து ஏதாவது அதுதான் வந்து இல்ல நீங்க வந்து டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கோம். ஆனா வந்து இன்னும் எவ்வளவு பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பெரிய பெரிய ஒரு லாங் டிரைவ் போகும்போது சாப்பிட்டு ட்ரைவ் பண்ணுவாங்க. அதனால அவங்களுடைய லைஃப் போயிடும். முன்னாடி யார் வந்து இருக்கிறாரோ அவங்களுடைய லைஃப் போயிடும். ஸோ லாஸ் ஆஃப் ஜாப். இப்போ எல்லாமே இங்க படிச்சுட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஒரு நல்ல ஜாப் வேணும்னு சொல்லி தான் எல்லாமே. நீங்க பாஸ் இருந்தாலும் உங்க அண்டர்ல யார் வேலை செய்யறானோ அவன் வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சாதனைகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நீங்க இப்போ உங்களுக்கு நினைக்கிற மாதிரி நீங்க எப்படி நினைக்கிறீங்க, எனக்கிட்ட வேலை செய்யணும்னாக்கா வந்து சாதனை சாப்பிடக்கூடாது, நல்லா கிளீனா இருக்கணும்னு சொல்லி எப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு வேலை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வர வந்து சாதனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஆனா இந்த சாதனை சாப்பிட்ட என்னன்னாக்கா லாஸ் ஆஃப் ஜாப் போயிடும். அதனால அவங்க வீட்டுடைய ஃபைனான்சியல் கண்டிஷன் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். வாரிப்படியில் என்ன பண்ணுறோம்னாக்கா நாங்கள் ஏரியால போய் அவங்க வீட்டில் சர்வே எடுக்கிறோம். சர்வே எடுத்து யார் யார் வீட்டில் வந்து இந்த மாதிரி சாராயம் சாப்பிட்றாங்களோ அவங்க கூப்பிட்டு வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணுறோம். புரியுதா? ஏன்னா அவங்களுக்கு சும்மா நீங்கள் ஒரு 500 rupees நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது தேவையில்லை பர் டே. ஏன்னா 500 rupees ஈஸியாகவே சம்பாதிக்கிறான். ஆனால் 300 rupees சாராயம் சாப்பிட்றதுக்கு அவன் கொடுத்துட்றான். அதனால 200 rupeesல அவங்களுக்கு வந்து ஒரு டைம் இல்லை 2 டைம்ல சாப்பாடு கிடைக்குது. மெயின் வந்து இந்த ஃபைனான்ஷியல் பிரச்சனை இருக்கு இல்லையா, சாராயம் சாப்பிட்டா டே பை டே எக்கனாமிக்கல் கண்டிஷன் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ப்ளஸ் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணோம்னாக்கா நீங்க பாருங்களேன், நீங்க ஒரு ஆள் சாராயம் சாப்பிட்டுக்கிட்டு லுங்கி இல்லாம ஷர்ட் இல்லாம அவங்க நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? இல்ல. உங்க அப்பா இருந்தாலும் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. அப்போ உங்க குழந்தை உங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணும்? இந்த மாதிரி அடிக்ஷன் இருந்தா சேம் திங் தான் பண்ணும். சரி, இப்போ இந்த கண்டிஷன்ல நான் எதுக்கு சொல்றேன் இந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு வர இன்ஷால்லா. இப்போ ஏன் சார் இதெல்லாம் எங்களுக்கு சொல்றீங்க, நாங்க எல்லாம் சாராயம் சாப்பிடுறது இல்ல, நீங்க வீடியோ குடிக்கிறது இல்ல, யார் சாராயம் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி உங்களுடைய ஒரு கேள்வி வந்து உங்களுடைய மைண்ட்ல வரலாம். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. எந்த ஏஜ்ல இந்த மாதிரி ஆல்கஹால் அடிக்ஷன்ல போய் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னாக்கா 12 ஏஜ்ல இருந்து 15 ஏஜ் சென்டர்ல 2.9% பசங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஆல்கஹால்ல அடிக்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி தான் வந்து 14 to 15 ஏஜ்ல 8%. ஓகே பாருங்க. சோ எந்த ஏஜ்லனாக்கா 12 to 15 ஏஜ் நீங்க பார்த்தா 2.9% வந்து ஆல்கஹால் இன்வால்வ் ஆகுறாங்க இந்த ஆல்கஹால்ல. 14 to 15 ஏஜ்ல 8%, 16 to 17 ஏஜ்க்குள்ள 11.2%. புரியுதா? எந்த ஏஜ்ல போயினாக்கா 30 க்கு மேல 26% க்கு மேல 20 ஏஜ்க்கு மேல 30 ஏஜ்க்கு மேல 0.3% தான் வந்து அந்த ஆல்கஹால்ல ட்ரக்ஸ்ல போய் இன்வால்வ் ஆகுறாங்க. ஆனா இந்த ஸ்கூலிங் டைம், நாங்க ஸ்கூல்ல படிக்கிற டைம்ல காலேஜ் படிக்கிறோம்ல, இந்த டைம் வந்து ஒரு 16 to 17ல தான் வந்து 11.2% ஆளுங்க போய் இன்வால்வ் ஆகுறாங்க. சோ இந்த டைம் வந்து நாங்க முன்னாடி சாராயம் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பெரிய அடிக்ஷனா மாறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்து நாங்க பிரெவென்ஷன் இந்த மாதிரி கொடுத்தா, ஒரு நாலேஜ் கொடுத்தா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஆள் சாராயம் சாப்பிட்டு இப்போ அடிக்ஷன் ஆயிட்டான், அதுக்கு நாங்க இப்போ கவுன்சிலிங் பண்ற தேவையில்லை, அதுக்கு டைரக்டா நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். புரியுதா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்.
கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. ஆல்கஹால் அண்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லி சாராயம் சாப்பிட்டால் இல்ல டொபாக்கோ சாப்பிட்டா 7 டைப்ஸ் ஆஃப் கேன்சர் வரும். அது உங்களுக்கு பாருங்க. ஒரு வந்து பவுல் கேன்சர் சொல்வாங்க. அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அல்சர் எல்லாம் வரும். ஸோ பவுல் கேன்சர், அதே மாதிரி தான் பிரஸ்ட் கேன்சர், லாரிஞ்சல் பாக்ஸ் அந்த கேன்சர், லிவர் கேன்சர், மவுத் கேன்சர், ஈசோஃபேகஸ் சாப்பிடுறவங்க அந்த பை ஈசோஃபேகஸ் கேன்சர், லாரிஞ்சல் அப்பர் த்ரோட் கேன்சர். இந்த மாதிரி 7 எழுத்துல வந்து அந்த கேன்சர் வரும் சாராயம் சாப்பிட்டா. சரி, வராது வந்து சாராயம் சாப்பிட்றான், கூட வந்து ஸ்மோக்கிங்கும் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 90% சான்சஸ் இருக்கு கண்டிப்பா அதுக்கு கேன்சர் வரும். சாராயம் சாப்பிட்றான் ஒரு பிளஸ் கூட வந்து ஸ்மோக்கிங்கும் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து கேன்சர் வரதுக்கு இன்னும் ஜாஸ்தி சான்சஸ் இருக்குன்னு சொல்லி. எப்படி சார் கேன்சர் வருது அப்படின்னாக்கா, நான் சொன்னேன் இம்யூனிட்டி பவர் சொல்லி, எங்க பாடிக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் தான் இம்யூனிட்டி பவர். இம்யூனிட்டி பவர் என்ன பண்ணுவாங்க, NK செல்ஸ் அப்படி சொல்லி இருக்கு. என்ன NK செல்ஸ்? என்ன சார் சொன்னேன்? எந்த செல்? செல்லுடைய பேர் என்ன? செல்லுடைய பேர் சொல்லுங்க. உட்காரு. NK செல். NK செல் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இன்ஷாஅல்லாஹ். நேச்சுரல் கில்லர் செல் அப்படி சொல்லி இருக்கு. என்ன நேச்சுரல் கில்லர்? எங்க இம்யூனிட்டி பவர் டைம்ல இறைவன் பீட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க என்ன செல்? NK செல்ஸ். அது என்ன பண்ணுனாக்கா, எங்க பாடிக்குள்ள எப்போ இன்ஃபெக்ஷன் வருமோ, எப்போ பிரச்சனைகள் வருமோ, இந்த NK செல்ஸ் போய் அட்டாக். புரியுதா? எங்க பாடிக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், எதுவுமே பிரச்சனை வராம ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கு பார்த்தா நேச்சுரல் கில்லர் செல்ஸ். இந்த சாராயம் சாப்பிட்டா அந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ்க்கு அது கில் பண்ணிடும். புரியுதா? எங்க இம்யூனிட்டி பவருக்கு ப்ரொடெக்ட் பண்ற ஒரு செல்ஸ் நேச்சுரல் கில்லர் செல்ஸ். அந்த செல்ஸ்க்கே வந்து யார் அடிக்கிறாங்க? இந்த எத்தனால் அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா, அசிட்டால்டிஹைட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்கிரிடியன்ட். அசிட்டால்டிஹைட் தான் இந்த சாராயம் சொல்றாங்க எத்தனால் சொல்றது. இந்த எத்தனால் என்ன பண்ணும்? எப்படி சார் கேன்சர் பாருங்க, கண்டிப்பா இந்த ஸ்மோக்கிங் பண்ணால், கஞ்சா பண்ணால், இது டொபாக்கோ சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொல்லி தெரியும். ஆனா எப்படி இது கேன்சர் வருதுன்னு சொல்லி எவ்வளோ ரிசர்ச் பண்ணாங்க, ஆனா எதுவுமே தெரியல. ஹவு இட் வில் கிரியேட் கேன்சர் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஸோ பெரிய ரிசர்ச் பண்ணிட்ட அப்புறம் இந்த 3 திங்ஸ் அவங்க சொன்னாங்க. அசிட்டால்டிஹைட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்கிரிடியன்ட். அது என்ன பண்ணுனாக்கா, எங்க பாடிக்குள்ள செல்ஸ் எல்லாருக்கும் தெரியும். செல்ஸ் இருக்கும், DNA, RNA எல்லாமே தெரியும், பேசிக் இல்லையா? DNA இருக்கு இல்லையா? DNAக்கு வந்து ஒரு ரேப் பண்ணி ஓப்பன், அந்த சரௌண்டிங் வந்து ஒரு லேயர் இருக்கு. அந்த லேயருக்குள்ள யாருமே உள்ளே போக முடியாது. எந்த இன்ஃபெக்ஷன் உள்ள வந்து நழுவ முடியாது. ஆனா இந்த சாராயத்துக்குள்ள இருக்கிற அசிட்டால்டிஹைட் சொல்றோம்ல, எத்தனால், அந்த எத்தனால் பண்ணது என்ன பண்ணுது, நம்ம DNA இருக்கிற லேயருக்கு ஈஸியா என்ன பண்ணுதுனாக்கா டிசால்வ் பண்ணிட்டு ஈஸியா அதுக்குள்ள போயிடுது. அதனால அந்த செல்ஸ் என்ன வந்து கேன்சர்னாக்கா என்னங்க, இது வந்து அப்நார்மல் செல்ஸ், எக்ஸ்ட்ரா செல்ஸ், அவ்வளவுதான். செல் டிவிஷன் பார்த்துருக்கீங்களா? செல் டிவிஷன் நீங்க பார்த்துருக்கீங்களா? செல் டிவிஷன்ல ஒரு ஆக்சுவலி வந்து பேசிக் தான் இது. நீங்க இப்போ வந்து கம்ப்ளீட்டா நீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, ஆனாலும் எவ்வளவு தெரியணும் செல் டிவிஷன் என்ன, DNA, RNA எங்க பத்தி தான் நாங்க படிக்க போறோம். புரியுதா? ஸோ டிஎன்ஏக்குள்ள வந்து இது ஈஸியா அசிட்டால்டிஹைடால என்டர் ஆயிடுறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாக்கா, இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் அதர் ஹார்மோன்ஸ் சாராயம் சாப்பிட்டா இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் பர்டிகுலர்லி லேடிஸ்ல ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ அதனால பிரஸ்ட் கேன்சர் வந்து அவருக்கு மெயின் சான்சஸ். மூணாவது ஃப்ளோட்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு விட்டாமின். இப்போ விட்டாமின்ஸ் இருக்குல்ல, A, B, C எல்லாமே, இந்த மாதிரி ஃப்ளோட்டேட் சொல்லி ஒரு விட்டாமின். அந்த விட்டாமின் நீங்க பாடிக்குள்ள இருந்தா கேன்சர் வராது. ஆனா எப்போ வந்து இந்த ஆல்கஹால் நம்ம சாப்பிடுறோமோ, சாராயம் சாப்பிடுறோமோ, எங்க பாடிக்குள்ள நேச்சுரலா அந்த ஃப்ளோட்டேட் டிக்ரீஸ் ஆயிடும், கம்மி ஆயிடும். அதனால ஈஸியா கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. The top 5 most dangerous cancer. ஒரு உமனுக்கு வர வந்து breast cancer, lung cancer, stomach cancer, cervix cancer, intestinal cancer. இது வந்து ஒரு 5 கேன்சர் வந்து லேடிஸ் வரும். மேன்க்கு வர கேன்சர் வந்து lung cancer, stomach cancer, liver cancer, intestinal cancer, prostate cancer.
சரி, கேன்சர் வந்து என்ன சார் சாலட் மட்டும் சாப்பிட்டா வருமா அப்படின்னாக்கா இல்ல, ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாலும் வரும். சரி, இந்த ஜங்க் ஃபுட் என்னக்கா இந்த பேக்கெட் ஃபுட் சொல்றோம்ல, நாங்க ஈஸியா அவைலபிள் இருக்கு. இப்போ வீட்ல எவ்வளவு நல்லா தோசை செஞ்சாலும் எவ்வளவு நாள் வரைக்கும் அது நல்லா இருக்கும்? ஒரு நாள் நல்லா இருக்கும் மேக்ஸிமம், ரெண்டாவது நாள் இல்ல. அதே ஒரு மேகி நாங்க சாப்பிட்டா, மேகி நாங்க வாங்கினா எவ்வளவு 3 months வரைக்கும் வீட்ல இருக்கு. சோ 3 months வரைக்கும் கடாம இருக்கிறதுக்காக ஒரு preservative ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த preservative தான் எங்களுக்கு வந்து கேன்சர் ஸ்டார்ட் பண்ணும். புரியுதா? அதுக்கு சொல்றது எல்லாமே ஃபேக்டர்ஸ். அத பத்தி ஒரு 10 minutes நம்ம பார்த்து நான் இன்ஷாஅல்லாஹ் என்னோட ஸ்பீச் முடிச்சிடுவேன். இப்போ வந்து ஜங்க் ஃபுட் சொல்றோம். ஜங்க் ஃபுட் ஈஸியா அவைலபிள் இருக்கு. லேஸ் இருக்கு, நிறைய இருக்கு. அது என்னன்னா சுகர் இருக்கும், ஃபேட் இருக்கும், கேலரிஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கும். ஆனா நியூட்ரிஷனல் வேல்யூ எங்க பாடிக்குள்ள வந்து இந்த நியூட்ரிஷனோட வேல்யூ நடக்க செய்யும். அதே மாதிரி மேகி நீங்க பார்த்தா எப்பவுமே வந்து கடாமிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பொருள் கடாமிக்கிறதுக்காக அதுல சோடியம் லெவல் ஜாஸ்தி இருக்கும், இல்ல சுகர் லெவல் ஜாஸ்தி இருக்கும். அது ரெண்டாவே எங்களுக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி எனர்ஜி பாஸ், இமிடியேட் எனர்ஜிக்காக சாக்லேட் சாப்பிடுறது, ஃப்ரூட் ஜூஸ். இப்போ ஃப்ரூட் நாங்க ஆப்பிள் ஜூஸ் இருக்கு, பனானா ஜூஸ் இருக்கு. இந்த மாதிரி ஜூஸ் நாங்க செஞ்சு வச்சாலும் 2 days அப்புறம் அது கெட்டு போயிடும் இல்லையா? ஆனா இந்த மாதிரி இருக்கு, ட்ராபிகானா இருக்கு, பெப்சி இருக்கு, கோகோ கோலா இருக்கு. இது கடாம இருக்கிறதுக்காக 6 months 1 year வரைக்கும் அது கடாம இருக்கு. ஓகே, பாருங்க. பிளஸ் வந்து இந்த பீஸா எல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா? பீஸா, பர்கர், ஹாட் டாக். என்னடா போதுமா? எனக்கு போர் அடிச்சா ஸ்டாப் பண்ணிடுறேன். எனக்கு எதுவுமே இல்லை. நான் வந்து ஒரு நல்ல பிராக்டிஷனர். எனக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ். எவ்ரி செகண்ட் வந்து காசு சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம். புரியுதா? இந்த டைம் நானும் விட்டு உங்களுக்கு வந்திருக்கேன். சார் வந்திருக்காங்க, மேடம் வந்திருக்காங்க. உங்களுக்காக தான் வந்திருக்கோம். எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு இதெல்லாம் சொன்னாலே எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. நீங்க காசு கொடுக்க போறது இல்லை, காலேஜ் 1 ரூபாய் கொடுக்க போறது இல்லை. நான் டைம் 4 hours 5 hours நான் இங்க எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதே 4 hours நான் வந்து பிராக்டிஸ்ல பண்ண வந்து லேக்ஸ் ஆஃப் வந்து நான் வந்து சம்பாதிச்சுக்கலாம். உங்களுக்கு கொடுக்குற டைம்ல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணி கேளுங்க. இப்போ சொல்றவங்க யாருமே இல்லை. புரியுதா? எல்லாமே செல்ஃபிஷா இருக்காங்க இந்த உலகத்துல. புரியுதா? எல்லாமே செல்ஃபிஷா இருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து போய் வேற ஆளுக்கு போய் இந்த மாதிரி நல்ல பேர் சொல்றதுக்கு யாருமே டைம் கிடைக்கல. இப்போ உங்களுக்கு சொல்ற டைம்ல நீங்க கேட்டுக்கீங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு நாலேஜ் வந்து ஃபியூச்சர் வந்து ரொம்ப கஷ்டம், யாருமே சொல்ல மாட்டாங்க. புரியுதா? அதுக்காக ஒரு 10 minutes, அதுக்கப்புறம் நீங்க மேடம் கேட்பாங்க, அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளியே போயிட்டு நல்லா பேசுங்க. எப்பவுமே பேசிட்டு தானே இருக்க போறீங்க, பேசுங்க. இந்த மாதிரி பிஸா, இந்த பர்கர், இந்த ஹாட் டாக்ஸ் இதெல்லாம் இப்போ வந்து இட்லி தோசை எல்லாம்னாக்கா இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு போறீங்க ஒரு பார்ட்டிக்காக. இட்லி தோசை எல்லாம் சாப்பிடுறாங்க, இட்லி சாப்பிடுவோம். பிஸா ஆர்டர் பண்ணுங்க, பர்கர் ஆர்டர் பண்ணுங்க. புரியுதா? பர்டிகுலர்லி அந்த ஃப்ரெண்ட் சொல்றல அந்த மாதிரி ஃப்ரெண்டு நீங்க கூப்பிட்டு போய் பைக்கெல்லாம் கூப்பிட்டு போய் பர்கர்ஸ் எல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு வேல்யூ. நீங்க எல்லாம் இட்லி தோசை நீங்க பண்ணா இட்லி சார் கொடுக்குறாங்க, அவங்க கட் பண்ணுங்க முதல்ல, சரியில்லைன்னு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி பிஸா இந்த மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பா இந்த இன்டெஸ்டைனல் கேன்சர் எல்லாம் கண்டிப்பா வரும். இதெல்லாம் வந்து ஜங்க் ஃபுட். அதே மாதிரி தான் தண்ணி சாப்பிடுறது கம்மி. அதை விட்டு நாங்கள் பண்ணுறோம், சாதமெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் சார். ஆனால் நாங்கள் டெய்லி வந்து ஒரு பாட்டில் வந்து பெப்சி சாப்பிடுவான்னு சொல்லுவோம். அது ஒரு அடிக்ஷன் தான். கண்டினியூஸாக பெப்சி, 7up இந்த மாதிரி கண்டினியூஸாக சாப்பிட்டாலும் இந்த மாதிரி வந்து அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ் எல்லாம் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி தான் லேஸ் வந்து ஒரு இன்டைரக்ட் ஒரு அடிக்ஷன் தான். ஒரு ஆள் ஒரு சிப் சாப்பிட்டுட்டாலும் ஃபுல் வந்து எப்போ இருக்கும் அந்த பேக்கெட் காலி அவர்ல சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். புரியுதா? இதெல்லாம் வந்து ஒரு இன்டைரக்டா வந்து எங்க பாடிக்குள்ள கேன்சர் ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி சரி, அதே மாதிரி ஒரு 2-3 சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் ஸ்லைட் ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இதெல்லாம் இப்போ தேவையில்லை. என்ன அப்படின்னாக்கா கேன்சர் வந்து
வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நான் சொன்னேன் வந்து ஒரு ஆல்கஹால் டபாக்கோ அதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஆமா, ஸ்மோக்கிங் பாக்ஸ் மேலே எழுதிருக்கு ஸ்மோக்கிங் பண்ணா கேன்சர் வரும், சாராயம் சாப்பிட்றாங்க, அது எங்களுக்கு புரியுது. ரெண்டாவது புரியாதது ஜங்க் ஃபுட் பத்தி நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா இந்த ஜங்க் ஃபுட் பண்ணாலோ சாப்பிட்டாலோ இந்த மாதிரி கேன்சர் வரும். மூணாவது மொபைல் யூஸ் பண்றது, லேப்டாப் யூஸ் பண்றது. எங்க அதுக்குள்ள வந்து ரேசஸ் இருக்கும், ப்ளூ லைட் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இறைவன் வந்து டே அண்ட் நைட் இது ஒரு ஆப்போசிட்டா படிச்சிருக்கா இல்லையா? இந்த டேல வந்து 7 கலர்ஸ் இருக்கு, 7 கலர்ஸ். அதுக்கு பேர் வந்து விப்ரியார் சொல்லுவாங்க. நைட்டுடைய கலர் பார்த்தா பிளாக் இருக்கு. ஓகே, எப்போ நாம தூங்கிடுவோமோ பிளாக் கலர் இருக்குமோ எங்க ரெட்டைனா கண்ணுடைய இந்த ரெட்டைனாக்குள்ள இருந்து ஒரு பிரெயினுக்கு ஒரு மெசேஜ் போகும், இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு தூங்கிடுங்கன்னு சொல்லி. அந்த டைம் பிரெயின் வந்து பினியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாண்ட், அது வந்து மெலோட்டோனின் சொல்லி ஃபார்ம் பண்ணும் ஹார்மோன். அந்த மெலோட்டோனின் என்ன பண்ணாக்கா எங்க பிளட்டுக்குள்ள 8 ஹவர்ஸ் செஞ்சு கேன்சர் இம்யூனிட்டி இருக்கோ அதுக்கு கில் பண்ணிடும். அதுக்கு பேர் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி கேன்சர் சொல்லுவாங்க. புரிஞ்சா இல்லையா? கேன்சருக்காக ஒரு மெடிசன்ஸ் வெளியிருந்து சாப்பிட தேவையில்லை. நீங்க 8 ஹவர்ஸ் நைட்ல நல்லா படுத்தாலே எங்க பாடிக்குள்ளே வந்து சம் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும், அது கேன்சருக்கு கில் பண்ணிடும். அதுக்கு பேர் வந்து மெலோட்டோனின் சொல்லுவாங்க. அதே மாதிரி டேல நைட்ல நாங்க மொபைல் யூஸ் பண்றோம், ஜாஸ்தி வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணோம்னாக்கா அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு வெளியில இருந்து பிளஸ் மொபைல்ல இருந்து ஒரு ப்ளூ லைட் ப்ரொடியூஸ் ஆகும். அது எங்க கண்ணுக்குள்ள போகும். கண்ணுக்குள்ள ரெட்டினா கெட்டு பிரெயினுக்கு என்ன சொன்னாக்கா ராங் மெசேஜ் கொடுக்கும். ஓஹோ, இன்னும் இன்னைக்கு நைட் ஆகல, இன்னும் பகலா இருக்கு, டே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ராங் மெசேஜ் கொடுக்கும். அதனால அந்த மெலோட்டோனின் ஹார்மோன் ஃபார்ம் ஆகாது. அதனால யார் சாரம் சாப்பிடல, யாருமே டபாக்கோ சாப்பிடல, ஆனாலும் அவங்களுக்கு என்ன இருக்கு, பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சுனாக்கா அவங்க ஃபுல் நைட்டு மொபைல்ல சாட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. புரியுதா? ரீசன் புரியுதா? இப்போ லேடிஸ் எங்களுக்கு எவ்வளவு பேர் வராங்க, என்ன சார் நாங்க எப்பவுமே இந்த ஆல்கஹாலே சாப்பிடல சார், எப்பவுமே இந்த சாராயம் சாப்பிடல சார், எங்களுக்கு எப்படி சார் கேன்சர் வரும்னாக்கா இந்த ஃபுல் நைட் சாட்டிங் பண்ணீங்கல்ல அதனால கேன்சர் வரும். ஏன்னா கேன்சர் ஆன்டி கேன்சர் செல்ஸ்க்கு வந்து நீங்க ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நாங்க உள்ள அது நேச்சுரலா ஏற்கனவே வச்சிருக்காங்க. புரியுதா? அதே மாதிரி வந்து நாங்க ஒரு ஹெல்தி லைஃப் வாழணும்னாக்கா என்ன செய்யணும்னாக்கா இப்போ வந்து யாராவது ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஸ்மோக் பண்றது அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்டோரியா ஃப்ரெண்ட்ஸ் எது செஞ்சாலும் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தா அதே ஃப்ரெண்ட் வந்து கூட வர போறது இல்லை. இப்போ எல்லாம் நீங்க சேர்த்து படிச்சுட்டு இருக்கீங்க, இது 1 வருஷம் 2 வருஷம், அதுக்கப்புறம் நீங்க எங்க போவீங்க அவங்க எங்க போகும் தெரியல. இப்போ ஸ்டார்ட் பண்ற கேன்சர் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த கேன்சர் ஃபார்ம் பண்ணுது. புரியுதா? நம்பர் 1. ரெண்டாவது ஆல்கஹால் சாப்பிடுறீங்க, யார் எந்த எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாலோ ஏ மச்சான் ஒரு பெரிய இல்ல. அதே மாதிரி வந்து நாங்க பாலிவுட் பிக்சர் தமிழ் பிக்சர்லாம் பார்ப்போம். ஹீரோ என்ன பண்ணுவான், ஒரு லவ் பண்ணுவான், அவன் வந்து வேற ஆளுக்கு கல்யாணம் பண்ணிக்குவோம். அப்ப இவன் என்ன பண்ணுவான், போய் சாராயம் கடையில போய் சாராயம் குடிப்பான். இப்போ நாங்க லவ் பண்ணுவோம், எங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடும். நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுக்கு ஒரு மைண்ட் என்னன்னாக்கா நானும் சாராயம் கடைக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி நாங்க நினைச்சிருக்கோம். ரொம்ப வேலை செஞ்சுட்டா சாராயம் கடைக்கு போகணும், ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வேற ஆளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கழட்டி விட்டா சாராயம் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டைரக்ட்லி எங்க பிரெயினுக்குள்ள ஒரு இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டு இருக்கு. நல்லா வேலை செஞ்சுட்டா நல்லா பாருங்க. ஃப்ரெண்ட் யார் தெரியுமா, நேர் வழி காட்டுறது தான் ஃப்ரெண்ட் தவிர இந்த மாதிரி வந்து ஸ்மோக்கிங் கொடுக்குறதோ ஒரு ஃப்ரீயா பாட்டில் கொடுக்குறதோ கண்டிப்பா அவன் ஃப்ரெண்டு கிடையாது. அது நாங்க ஷைத்தான் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம the role of doctors இது எல்லாமே வராம இருக்கிறதுக்காக என்னன்னாக்கா எஜுகேஷன் கொடுக்குறோம். இப்போ ரோல் ஆஃப் டாக்டர்னாக்கா நாங்க இருக்கோம், மேடம் வந்திருக்காங்க, டாக்டர் வந்திருக்காங்க, நாங்க என்ன செய்வோம், எங்களுடைய ப்ரீஷியஸ் டைம் உங்களுக்கு கொடுப்போம், இதோடைய அவேர்னஸ் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இதான் டாக்டர் பண்ண முடியும், டாக்டர் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ரோல் ஆஃப் ஸ்கூல்ஸ், இதுல வந்து ஸ்கூல்ஸுடைய ரோல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் சொன்னேன் 16 to 19 ஏஜ்ல தான் எல்லாமே சாராயம் பக்கம் போறாங்க, ஸ்மோக்கிங் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி. புரியுதா? ஸோ ஸ்கூல்ஸ்ல வந்து எஸ்ஏ ரைட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கணும். புரியுதா? சாராயத்துக்கு சாப்பிட்டா என்ன பெனிஃபிட், அந்த சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கு எல்லாமே இந்த மாதிரி ஸ்கூல்ல பண்ணணும். ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து இப்போ பாருங்க, இப்போ நாங்க வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருப்போம், ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு மேரேஜ், எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும், நாங்க பேரண்ட்ஸ் தான். புரியுதா? ஸோ நாங்க செய்யற தப்பு தான். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, நீங்க சிகரெட் குடிச்சா எதுவுமே கிடையாது,
நாங்கள் சாராயம் சாப்பிட்டா ஓகே, ஆனால் என்னுடைய புள்ள எப்போவுமே சாராயம் சாப்பிடக்கூடாது. அப்படிதான் எங்கள் மைண்ட் எப்படி சொல்லிட்டாக்கா, நான் லவ் மேரேஜ் பண்ணுவேன், ஆனால் எங்கள் பையன் லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது. நான் வீடியோ எடுப்பேன், நான் அதுக்கே சொன்னேன், ஏப்பா ஒரு சிகரெட் வாங்கிட்டு வா, ஒரு பெக் வாங்கிட்டு வான்னு சொல்லி. ஆனால் அவன் குடிச்சா நாங்கள் அதுக்கு அடிப்பேன், ஏடா குடிக்கிறேன், அப்பா நீங்கள் எது குடிக்கிறீங்க, புரியுதா? இன்னைக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட், நாளைக்கு நாங்கள் தான் அப்பா, நான் தான் அம்மா. ஸோ பேரண்ட்ஸ் வந்து என்னன்னாக்கா அவங்க குழந்தைங்களுக்கு இங்கே போகிறான் இங்கே வர்றான், அவன் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கு, அவங்க ஜேபில் என்ன வச்சிருக்கு, இவ பார்க்கலாம் எவ்வளோ பேர்கிட்ட இவ அப்படியே டெஸ்ட் பண்ணால் ஒரு ஜெனரல் செக்அப் எல்லாம் லாக் பண்ணிட்டு அப்படியே டெஸ்ட் பண்ணால் யார்கிட்ட என்ன எவ்வளோ வருதுன்னு சொல்லி ஒரு மார்க்ஸ் பார்த்து இருந்தாலே போதும், புரியுதா? ஸோ அதே மாதிரி வந்து ரிலீஜியஸ் ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மசூதி இருக்கு, மசூதிலேயோ டெம்பிள்ஸ்லையோ ஒரு சர்ச்லையோ இது பற்றி அவங்க வந்து ஸ்பீச் கொடுக்குறோம், புரியுதா? அதே மாதிரி வந்து இப்போ ஒரு பெரிய வேலை கவர்மெண்ட்லேருந்து செஞ்சுட்டு இருக்காங்க, டாக்டர்ஸ்க்கு எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஆன்டி டெபாக்கோ ஆன்டி ஆல்கஹால் பற்றி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, புரியுதா? எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தமிழில் வராது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ஸ்பீச்சில் நான் படித்ததெல்லாம் ஃபேண்ட் ஆஃப் குல்பர்கா அப்புறம் பூனா படித்தேன், புரியுதா? தமிழில் வராது, ஆனாலும் வந்து எப்படியாவது இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு டெலிவர் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன், புரியுதா? நாலேஜ் தான் இருக்குங்க, உங்களுக்கு வந்து புரிஞ்சா போதும். இதுல எவ்வளோ பேர் இல்லை 50% ஆளுங்க வந்து என்னுடைய பேச்சில இருந்து இன்னில இருந்து இந்த சாரை முட்டா எனக்கு போதும். சரி, பெனிஃபிட் யாருக்கு கிடைக்கும்? எதுக்கு என்ன பெனிஃபிட்? எனக்கு பெனிஃபிட் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது, உங்களுக்கு தான், நீங்க தான் நல்லா இருக்க போறீங்க. இப்போ வந்து நீங்க ஜஸ்ட் ஸ்கூல் காலேஜ்ல இருக்கீங்க, அது டாக்டர் வந்து நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ கேன்சர் பேஷண்ட் பார்க்குறேன், எனக்கு தெரியும் கேன்சர் என்னன்னு சொல்லி, எப்படி வந்து உயிருக்கு இதாகிட்டு தெரியும், எனக்கு தெரியும் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளோ லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் செலவாகுது, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ பேர் செஞ்சுட்டு தெரியும். நீங்க என்ன செய்யணும், எல்லாருமே ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்கு பெரிய பெரிய, நீங்க சென்னைக்கு பெங்களூருக்கு போகணும், போய் பார்க்கணும். அது பார்த்தா தான் வந்து ஓஹோ இந்த மாதிரி செஞ்சா எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பேர் இருக்காங்க இதுல சாராயம் சாப்பிடுறது இல்லை, ஆனால் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஃபுல் நைட் மொபைல்ல இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய ஸ்பீச் நீங்க ரொம்ப கஷ்டமா கேட்டு என்ன சொல்றது ரொம்ப முடியாத கேட்டிருக்கீங்க. தமிழ் பாதி புரியாம இங்கிலீஷ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சொன்னேன், அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.